இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய மகிமையும் காருண்யமும் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அவருடைய தூதர்கள், கணக்கற்ற தூதர்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணும்படியாய் இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவமான அன்பை ஆராய்ந்து முடியாத அவருடைய அந்த அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஏன்னா அவருடைய அன்பு நமக்கு எவ்வளோ புரியுதோ அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்பது உண்டாகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற கவலைகள், பயங்கள், சோர்வுகள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அவரை நாம் அறிய வேண்டிய விதத்துல அறியாத எல்லா பகுதிகள்லயும் நமக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும், சோர்வு இருக்கும், அவிசுவாசம் இருக்கும், அவர்கிட்ட நெருங்க முடியாதத போல ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கும். தைரியமா அப்பான்னு சொல்ல முடியாத ஒரு இடத்துல நம்மை நாமே குற்றப்படுத்தி கொண்டிருப்போம். இந்த நாள்ல அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். அந்த அன்புல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர 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 இந்த இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம நிச்சயமா வர முடியும். இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேத வசனங்களை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 149. சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து, தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அங்க முதல்லலாம் பாடிட்டே வர்றாங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அடுத்ததா பார்க்கிறோம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். முதல்ல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை துதியுங்கள். தேவனுக்கு ஒரு புது பாடலை பாடுவதற்கு இதுதான் ஏற்ற தருணம். அந்த பரிசுத்தமானவரை நீங்கள் போற்றி புகழுங்கள். இஸ்ரவேலே, உன்னை படைத்தவரில் நீ மகிழ்ந்திரு. உன்னை படைத்தவருக்குள்ள நீ என்ன செய்? மகிழ்ந்து களிகூரு. சியோனின் மக்களே, உங்கள் ராஜாவை கொண்டாடுங்கள். தம்புரு, இசை, நடனத்தோட அவரை துதியுங்கள்.
அப்போ புது பாடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டியூன் மாத்திரம் இல்ல. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம உள்ளத்துல இருந்து எழும்பக்கூடிய ஒரு நன்றி நிறைந்த உணர்வோடு எழும்பக்கூடிய ஒரு பாடல்களை நாம் பாட வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அப்போ தேவன் தம்முடைய மக்கள் மேல எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களை தம்முடைய வெற்றி பாடல்களினால் அவர் அலங்கரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மையா இருக்கிறவர்களை, தேவனை அப்படியே ஏற்று அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வெற்றி பாடலை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா எல்லா காரியங்களிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெயம் உண்டாகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, இன்றைக்கு தாழ்மை அப்படின்னா என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்புவதுதான் தாழ்மை. கவலைப்படுறோம். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படியெல்லாம் பயம், கவலை, சோர்வு இதெல்லாம் இருந்தாலே நம்ம ஏதோ நம்ம பிரச்சனைய சரி பண்ணிறலான்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் வருது. ஆனா, வசனம் சொல்லுது, என்ன வேணாலும், எப்படி வேணாலும் நடக்கட்டும். நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களே தாழ்மையுடையவர்கள். அந்த தாழ்மையுடையவர்களுக்கு தேவன் வெற்றி பாடலை தருகிறாராம். தேவனை நேசிப்பவர்கள் மகிமையினால் வெற்றியடைந்து தங்கள் படுக்கைகளிலும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறார்களா? நம்ம துதிக்கும் போது தேவன் நம்மள என்ன செய்றாராம்? மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம தனியா இருக்கும் பொழுதும், நம்ம படுக்கை அறையில நம்ம படுக்கையில இருக்கும்போதும், அவர் தர்ற நிம்மதியான தூக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். படுத்த உடனே பல எண்ணங்கள் மோதுகிறது அல்ல. படுத்த உடனே இந்த உலகத்தை படைத்தவரே என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிறதுல களி கூறுவதுதான் அந்த பரிசுத்தவான்களின் படுக்கைகளின் மேல் கெம்பீரமாய் அங்க முழங்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அடுத்ததா மிக முக்கியமான காரியம், ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கெட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அங்க இந்த வசனம் ரொம்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமாய் பின்பற்ற வேண்டிய ஒரு வசனம். அப்போ தேவனுடைய உயர்ந்த துதி நம்முடைய வாயில இருக்கும் பொழுது, நம்ம ஆர்ப்பரிக்கிற துதிதான் நமக்கு மிகப்பெரிய போர் ஆயுதமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராய் பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம். மனிதர்களுடைய வார்த்தைகள், என்ன சூழ்நிலைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா, இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒரு போர் ஆயுதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் நம் வாயில் இருக்கிற துதி. இந்த ஆயுதத்தை கொண்டுதான் தேசங்கள் மேல தீர்ப்பை எழுத முடியுமாம். அதாவது இது ஒருவேளை லிட்ரலா மனிதர்களை குறித்து இந்த காரியம் சொல்லப்பட்டிருந்தாலும், நமக்கு எதிராய் இருக்கிற சத்துருவின் மேல் நாம் ஜெயம் எடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் துதி. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் ஆயுதம். எப்படி யோசபாத் ராஜா துதித்து அங்கே ஜெயம் பெற்றாரோ, பவுலும் சீலாவும் துதித்து அங்க ஒரு பெரிய விடுதலையை பார்த்தார்களோ, அதுபோல நமக்கு துதிதான் மிகப்பெரிய போராயுதமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய துதி சத்தம் அப்படிங்கிறது சாத்தானுடைய வல்லமைகளை சங்கிலிகளினால் கட்டக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதமாய் இருக்குது.
இன்னைக்கு சாத்தானையும் கண்ணுல பார்க்க முடியல. காணக்கூடாத உலகத்துல இருந்து அவன் நம்ம மேல செயல்படுகிற காரியங்களை கட்ட வேண்டும் என்றால், துதி எப்ப வரும் அப்படின்னா, தேவனை எப்ப பெருசா பார்க்கிறோமோ, அப்பதான் நம்ம வாயிலிருந்து துதி வரும். அவரை எப்ப பெரிதா பார்த்து, அவர மாத்திரமே பார்த்து துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே சத்துருவானவன் கட்டப்படுகிறான். நம்ம துதிக்கும்போது, நம்ம அவர பெருசா பார்க்கும்போது, அவர் கையில நம்ம சரண்டர் பண்ணும்போது, நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். இதுதான் நிஜம். இதுதான் சத்தியம். இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர்றோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு நம்முடைய வாயில் வைத்திருக்கிற, வாயிலிருந்து ஏறெடுக்கிற துதியாய் இருக்கிறது. இப்ப வரைக்கும் சாத்தான், பிசாசு அப்படின்னு அவன மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு, இதை எல்லாவற்றையும் விட என் தேவன் பெரியவர். இத நம்ம தியானிக்க, தியானிக்க, தியானிக்க தான் மிகப்பெரிய விடுதலைகளை நாம் பார்க்க முடியும். அங்க சத்துருவானவன் கட்டப்பட்டு நீங்கள் விடுவிக்கப்படுகிறதை அனுபவிக்க முடியும். அப்போ தேவன் நம்மை வெற்றியால அலங்கரிக்க அவர் விரும்புகிறார். அப்போ அதாவது 2 காரியம். சத்துருவை முறியடிக்கக்கூடிய 2 காரியம் என்னன்னா, 1 இருதயத்தில இளைப்பாறுதல், 2வது அவரை துதித்து ஆர்ப்பரிப்பது. இது 2ம் எதிரியை முறியடிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. அதனால தான் ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்றாரு. சமாதானம், உங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்ப கடவது. இந்த சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். இந்த இருதயத்துல சமாதானம், வாயில் அவரை உயர்த்தும் துதி இருக்கும் பொழுது, நமக்கு எதிரிடையாய் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை, வல்லமைகளை மேற்கொண்டு நாம் ஜெயம் எடுக்க முடியும். நம்ம படுக்கையில கூட அவரை எப்பவுமே நம்ம துதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிருபைய தேவன் நமக்கு தருகிறார். இது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவு. படுத்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், எழுந்தாலும், நடந்தாலும், எங்க போனாலும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து, அவர் நமக்காக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து, காரியங்கள் நடக்காத பொழுதிலும் நாம் அவரை துதித்து மேன்மைப்படுத்துவது என்பது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய போராயுதமா இருக்குது. இதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை இல்லாம கவலை, கவலை, கவலை அப்படி இப்படி இது நடந்துருமா? அது நடந்துருமா? அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னா, இன்னமும் தேவனை நாம் பெரிதாக பார்க்கவில்லை. தேவன பெருசா பார்க்காத எல்லா இடமும் அது என்ன இடம்னா, அங்க அவர் மேல நம்பிக்கை இல்லாத இடம். அவர் மேல நம்பிக்கை இல்லன்னா, அவரிடத்திலிருந்து எப்படி நாம் அற்புதங்களை பார்க்க முடியும்? இந்த நாள்ல தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை இதுதான். இந்த நாள்ல கூட ஒரு ஆழமான சத்தியத்த நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது உங்க இருதயத்துல இருக்கிற பல அதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து, நம்ம நியாயப்பிரமாணத்துல இருந்து, இன்றைக்கு சத்தியத்த நம்ம அறிந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கும் பல பகுதிகள் நம்ம உள்ளுக்குள்ள ஓப்பன் ஆகாத பல வெயில்ஸ் இருக்கு. திரைகள் இருக்கு. இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, பல திரைகள் உங்களுக்குள்ள இருந்து விலக ஆரம்பிக்கும் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஆன்டி வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 20வது வசனங்கள். எபேசியர் 1, 17 முதல் 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் தம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த
தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதான்ட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வாசிச்சுக்கலாம். இப்போ இங்க பவுல் ஒரு மிக முக்கியமான ஜெபத்தை எபேசு சபையில இருக்கிற மக்களுக்காக அவர் ஏறெடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அப்போ இந்த முதல் வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? தேவனுடனான நெருக்கமான உறவு நமக்குள்ளே இருக்கும் அவருடைய வல்லமையை பற்றி தான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. இங்க வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டையும், இந்த ரெவலேஷன் நாலேஜ் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல நம்ம அறிய முடியும். அவரை ஒரு பாடமா படிக்காம ஒரு நண்பனை போல, ஒரு ஃப்ரெண்ட போல, ஒரு ஆழமான அன்பினால் இன்டிமசில அவரை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். இப்போ பூமி இருக்கு, கடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கடலை பத்தி ஒரு புஸ்தகத்துல நம்ம படிக்கிறத விட அதுக்குள்ள இறங்கி போகும் பொழுது அந்த கடலுக்குள்ள என்ன இருக்கு, அதனுடைய குளிர்ச்சி, அதனுடைய ஆழம், இது எல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல தேவனை பற்றிய தகவல்களை தாண்டி அவரை நம்முடைய உள்ளத்துல உணர ஆரம்பிக்கிற இடம்தான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் பெற்றிருப்பதன் விளைவு. இந்த தெளிவு அப்படின்னாலே வெளிப்பாடு, ஞானமும் வெளிப்பாடும். இந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நமக்குள்ள இருக்க வேண்டிய கேள்வி. இதுக்காக தான் பவுல் இந்த ஜெபத்தையே ஏறெடுக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டு வளர்ந்தோம். இப்போ நிறைய காரியங்கள் நம்ம தவறா சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறோங்கிறது நம்ம இப்போ அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கூட இன்னமும் ஆழமாய் அந்த இன்டிமசில அவரை அறிய ஆரம்பிக்கணும். வெளிப்பாட்டில் நாம் அவரை அறிய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, டீப் ரெவலேஷன்ஸ், அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவுல நம்ம ஐக்கியப்பட ஆழமான வெளிப்பாடுகள், இந்த வெளிப்பாடுகள் தான் ஒரு மனுஷனுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடியது. இன்னைக்கு எங்கெல்லாம் இருள் இருக்குன்னா, எங்கெல்லாம் கவலை இருக்கு, எங்கெல்லாம் பயம் இருக்கு, எங்கெல்லாம் அவிசுவாசம், சந்தேகம் இருக்கு, அது எல்லாமே இருள் தான். எந்த ஒரு மனிதன் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிறானோ அவனே இருளில் இருந்து வெளியே வந்த மனிதன். இப்போ இந்த இந்த எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் நமக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமா பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வைராகியம், பகை, இது எல்லாமே தேவனை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லாத இடங்களில் எல்லாவற்றிலும் நமக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ இதற்காக தான் அங்க பவுல் ஜெபிக்கிறாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா அவர் சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்போ இங்க நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு பவுல் ஜெபிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள்
நம்ம இன்னர் ஐஸ். இந்த இன்னர் ஐஸ் எப்ப பிரகாசம் அடையுதோ அப்பதான் ரியலாவே தேவனை பற்றின அறிவு நமக்கு உண்டாகும். அவர் நம்மள இன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைத்ததினால் உண்டான நம்பிக்கை. எதுக்காக அழைச்சாரு? அதுல என்ன நம்பிக்கை இருக்குது? பரிசுத்தவான்களாகிய நமக்கு அவர் வைத்திருக்கிற மகிமையான இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம், இதெல்லாம் எவ்வளவு ஐஸ்வர்யமானது அப்படிங்கிறத நம்ம அறியணும். இப்போ நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய சிந்தனை எல்லாமே தேவனுடைய ஒளியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்கெல்லாம் அழைக்கல. நம்மள ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக அவர் நம்மை பார்க்கிறார். ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள லைட் ஏற்றுனா, வெளிச்சத்தை நம்ம லைட்ட போட்ட உடனே எப்படி எல்லாம் தெளிவா தெரியுமோ, அது போல நமக்கு உள்ள இன்னர் ஐஸ் நமக்கு பிரகாசம் அடையும் போது நம்ம எதிர்காலத்தை பற்றின பயம் முற்றிலுமாய் நீங்கி போயிரும். தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற சுதந்திரம், நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைய நம்ம பார்க்க 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 நம்ம எதிர்காலம் என்பது மிகவும் பிரகாசமாய் அவருடைய கரத்தில் இருக்குதுங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அடுத்ததா, விசுவாசிக்கிற நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அத நம்ம அறியும்படிக்கு பவுல் ஜெபிக்கிறார். தேவனை விசுவாசிக்கிற நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அது மகா பெரிய வல்லமை. இந்த வல்லமையை கொண்டுதான் அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பெரிய வல்லமை. கிறிஸ்துவினுடைய சரீரம் மரித்ததாய் கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவை ஒரு வல்லமை உயிரோடு எழுப்பினது. அவருடைய அந்த வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ள போன மாத்திரத்துல அவருடைய அவயவங்கள், அவருடைய ஹார்ட் வேலை செய்து, லங்ஸ் வேலை செய்து, அவருடைய பிரெயின் வேலை செய்து, எல்லா ரத்த ஓட்டங்கள் சீரடையுது. இது எல்லாமே அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை. இது இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அதே வல்லமை இருக்கிறதாம். நம்ம வாழ்க்கை அந்த வல்லமைக்கு அட்வர்டைஸ்மெண்டா மாறணுமா? நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமைய நம்ம அட்வர்டைஸ் பண்றதுக்காகத்தான் தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். மண்பாண்டம் தான். ஆனா மண்பாண்டமான நமக்குள்ள இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே வல்லமை, அதுல வேற மாற்றமே கிடையாது. அதே வல்லமை இன்னைக்கு விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதாம். இத நம்ம என்ன செய்யணும்? அறியும்படிக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இன்னும் நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போகும்போது இன்னும் உங்களுக்கு இது ஆழமா புரிய ஆரம்பிக்கும். அடுத்து 21, 22, 23 வாசிங்க ஆன்ட்டி. அவரை உன்னதங்களில் தம்முடைய 20ல இருந்தே வாசிங்க. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த வசனம் சொல்லுது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
இந்த இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ இதுல ஒண்ணு நல்லா புரியணும். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமோ, அதிகாரமோ, என்ன வேணாலும் இருக்கலாம். எந்த தீய சக்திகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் விட உயர்ந்தவராய், மேலானவராய் இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட்டோ அவர் போடுற சட்டம் தான் எல்லாருக்கும் எப்படி பொருந்துதோ, அது போல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அவர் பெயருக்கு கீழ்ப்படியதான் ஆகணும். எதுவும் இயேசுங்கிற அவருக்கு மேலா எந்த வல்லமையும் செயல்பட முடியாது. இன்னைக்கு அவர் தலையா இருக்கிறாரு, நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். உடலா அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம சபையாய் உடலாய் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம்னா, அவருடைய முழுமையும் அவருடைய முழு ஆசிர்வாதமும் சபையின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறது. ஒரு தலை என்ன நினைக்குதோ, இன்னைக்கு நம்மளே நீங்க பாருங்க, நம்ம தலை நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்றோம். அது போலதான் இன்றைக்கு நாமும் அவர் நமக்கு தலையாய் இருக்கிறது, அந்த தலை ஆகிய அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உடல் செய்யணும். அதுபோல கிறிஸ்துவின் அன்பு வல்லமை இந்த உலகத்துல வெளிப்படுத்தப்படுகிற கருவிகளாய் நாம் இருக்கிறோம். ஒண்ணு புரியணும், நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அவருடைய ஞானம் இன்னைக்கு நம்மளுடைய அறிவு கண்களை, அந்த மனக்கண்களை திறக்கணும். அவருடைய வல்லமை நம்முடைய செயல்களில் இருந்து விளங்க பண்ணப்படும் பொழுது நம்ம மூலமாய் பூமியில அவர் நாமம் உயர்த்தப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு நல்லா புரியணும். இன்னைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமிக்கு கீழே பாதாளம்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி. இப்போ இங்க வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது எங்க வர்ற போராட்டம்னா, எல்லாமே நம்ம மனதுல வர்ற போராட்டம் தான். இந்த வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவி என்னவோ அங்க போய் நம்ம சண்டை போடுறது இல்ல. இந்த வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவி நம்ம மைண்ட்ல பயத்தை கொண்டு வரும், கவலையை கொண்டு வரும், தேவனை விசுவாசிக்க விடாது. அதான் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் இருதயங்களை குருடாக்கினான், அவர்கள் மனதை குருடாக்கினான். இதெல்லாம் இந்த வான மண்டலத்தில் இருக்கிற சேனைகள் செய்கிற காரியம். இப்போ நம்ம பூமி அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெல்ம். ஒருத்தர் பிசிக்கலா நம்ம பார்க்கலாம். இந்த வான மண்டலம் அப்படிங்கிறது அன்சீன் ரெல்ம், காணக்கூடாத ஒரு ஸ்தலம். ஆனா அந்த ஸ்தலத்துல பொல்லாத ஆவிகளும் இருக்கு, தூதர்களும், நமக்காக உதவி செய்கிற தூதர்களும் அந்த அந்த இடத்துல இருக்கிறாங்க. அன்சீன் ரெல்ம்ல 2 குட் ஸ்பிரிட்ஸும் இருக்கு, பேட் ஸ்பிரிட்ஸும் இருக்கு. இப்ப அதற்கும் மேலாக ஒரு அன்சீன் ரெல்ம் எதுனா பரலோகம். அன்சீன் ரெல்ம், அன்கிரியேட்டட், தேவனால் அது இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு டைமென்ஷன். அது சிருஷ்டிக்கப்படாத தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் பரலோகம் இருக்கிறது. இப்போ இந்த 4 இடம் இருக்கு. ஒண்ணு பரலோகம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம்.
அடுத்ததா வானலோகம். இதுல பொல்லாத ஆவிகளும் இருக்கு, நமக்கு உதவி செய்யக்கூடிய தூதர்களும் அங்க இருக்கிறாங்க. அடுத்ததா பூமி, அடுத்ததா பாதாளம். இது புரியும் போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? வசனம் சொல்லுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அப்போ இந்த உன்னதங்கள் அப்படின்னா என்ன? அப்படின்னா அவரு கூட உட்கார்ந்து இருக்கிற இடம், தேவன் வசிக்கிற இடத்துல, and seated us together in the heavenly places in Christ Jesus. அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார்னா அந்த இடத்துல இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பூமியில நமக்கு எதிராய் எந்த காரியமாவது செயல்பட முடியுமா? இன்னைக்கு அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்றால், வெற்றி சிறந்தவரோடு கூட இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா, இன்னைக்கு இந்த பூமியில அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, மந்திரம் செய்யறாங்க, செய்வன செய்யறாங்க, இது என்னைய பாதிச்சிரும்னு நீங்க நம்புனீங்கன்னா அது நடக்கும். நான் எவ்வளோ மேலா நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டவர். ஒண்ணுக்கும் இன்னைக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. இன்னைக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, இன்னைக்கு அவருடைய சரீரமா நான் இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் என்ன பேசுறேனோ அதுதான் நடக்கும். அப்படின்னு எப்ப விசுவாசிக்கிறோமோ, அப்பதான் உண்மையாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்ப இந்த வசனத்துல உள்ள ஆழமான காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருக்குது. இதுல சில வசனங்களை தியானிக்கும் போது இன்னும் உங்க இருதயத்தின் மனக்கண்கள், உங்க மனக்கண்கள் பிரகாசமடையும். அப்போ இந்த 17வது வசனத்துல அந்த காரியம் இப்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய மகிமையின் பிதாவாகிய அந்த ஊற்றிலிருந்து நீங்கள் நேரடியாக பருக வேண்டும் என்பதே என் விருப்பம். அவர் உங்களுக்குள் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளும் ஆவியானவரை தூண்டிவிட்டு அவர்களுடைய மாபெரும் திட்டத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தேவன் உங்களை குறித்து ஆதி முதலே என்ன அறிந்து வைத்திருக்கிறாரோ அதை நீங்களும் ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின் மூலம் அறிய வேண்டும் என நான் வாஞ்சிக்கிறேன். அப்போ வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின மகிமையின் பிதா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மகிமையின் பிதாவை வெளிப்படுத்தின அந்த பிதாவாகிய ஊற்றிலிருந்து நம்ம நேரடியாய் பருகணும்னு சொல்லி பவுல் விரும்புறாராம். ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளும் ஆவியானவரை அவர் தூண்டி விடுகிறாராம். நமக்குள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படி ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருளும்படிக்கு ஆவியானவரை அவர் தூண்டிவிட்டு மாபெரும் திட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தோம்னா, அப்பவே நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார்னா அந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, தெய்வீக வெளிப்பாட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார். இப்போ மகிமையின் பிதா இயேசு கிறிஸ்துவின் தேவன். அதனாலதான் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதான்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவன் தான் மகிமையின் பிதா. அவர் தூரத்துல இருக்கிற
கடவுள் அல்ல. நமக்கு உறவின்படி அவர் தகப்பனாயிருக்கிறார். ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் நித்திய பிதா. என்னன்னைக்கும் அவர்தான் நமக்கு தகப்பன். யோவான் 14 பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்ப இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ கிறிஸ்துவில நம்ம பார்க்கிறது பிதாவினுடைய அதே அன்பை, மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்துல அங்க மனுஷனை படைக்கும் போது அவர் சொல்றார், நம்முடைய சாயலாக நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக, நமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அப்படின்னு தேவன் சொல்றார். அதுபோல கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகமான காரியங்களை நாமும் காணும்படி நம்முடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் லைட்டை என்ன செய்யறாராம், ஏற்றுகிறார். அதுதான் வெளிப்பாடு. தேவனை குறித்த வெளிப்பாடு எப்போ நமக்கு இருக்குதோ அப்பதான் உண்மையாவே அவரை நம்ம அப்பாவா பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க எனக்கு செய்வீங்க அப்படின்னு சமாதானத்தில் வாழ முடியும். இந்த சமாதானத்தை தான் கிறிஸ்து பெற்றிருந்தார். இப்ப வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18. வாசிங்க ஆண்டி. 3:16. 16ல இருந்து 18. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டுக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க பவுல் மிகப்பெரிய ஒரு காரியத்தை எழுதுறாரு. இன்னும் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற காரியம், உலகத்துல இருக்கிற மனுஷங்க, அவங்க வார்த்தை, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை எந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறாருங்கிறது நமக்கு இன்னும் புரியல. வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, நம்முடைய மனது அவருக்கு நேராய் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு போகும். அது என்ன முக்காடு? அங்க வசனம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் தான் முக்காடு. ஏதோ நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும்னு போராடி 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 நாம பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், இதனாலதான் அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு இந்த லா மைண்ட் செட், இதுல இருந்து தேவனிடத்துல மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு அவரை ரியலா பார்க்க ஆரம்பிப்போம். அவர் நம்ம கூட இருக்கிறத, அவர் நம்ம என்ன செய்யறோமோ செய்யலையோ, எப்படினாலும் அவர் கூட தான் இருக்கிறோங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம் வரும். அதுதான் உண்மையான ஜெபம். அதுதான் உறவிலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம். எப்பவும் அவர் கூட இருக்க முடியும். என்ன வேலை செஞ்சாலும் அவரோடு கூட உறவுல இருக்க முடியும். இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறோமா? இல்ல பண்ணணும். ஜெபிக்கலன்னா எனக்கு இது நடந்துரும். இல்ல பைபிள் வாசிக்கலன்னா எனக்கு இது நடந்துரும். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்ல இருந்தோம் அப்படின்னாலே அந்த முக்காடு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்க 2 கொரிந்தியர் 3 ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அது நல்லா புரியும். நம்ம செய்யறதுனாலதான் தேவன் நம்மள நேசிக்கிறாருன்னு நினைச்சோம்னா, அத போல ஒரு ஒரு அது எப்படி சொல்லன்னு தெரியல. ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம் இல்ல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, பாவியா இருக்கும் போதே அவர் நமக்காக மரிச்சிருக்கிறார்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏதோ தேவனுக்கு செஞ்சுதான் அவரை அடையணுங்கிறது இல்ல. ஆனா அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. அந்த அளவுக்குள்ள அவருடைய அன்பு நம்மை மாற்றத் தொடங்கும். நமக்குள்ளே மாற்றங்கள் தானாக ஏற்படும். ஆவியானவர் அந்த மாற்றங்களை நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
இப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நமக்குள்ள ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ தேவனுக்கு பிள்ளை. இந்த இந்த சத்தத்தை நம்ம கேட்க 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 நமக்கு விடுதலை. இதுவரைக்கும் நம்ம செய்யற காரியங்கள் மேலதான் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம செய்யலன்னா தேவன் வெறுத்துருவாரு, நம்ம செஞ்சாதான் தேவன் நேசிப்பார்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த நம்மை, இல்ல, உனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து உன்னை அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வைத்திருக்கிறார். நீ எப்பவும் அவர் கூட தான் இருக்கிற, அவர் உன் கூட எப்பவும் இருக்கிறாருங்கிறத நம்மை ஆவியானவர் உணர்த்து, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உணர்த்த உணர்த்த, அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. அடுத்த வசனம் பார்க்கிறோம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபம் என்பது நம்முடைய மனதுல நம்ம யாரா இருக்கிறோங்கிறத பொறுத்துதான் மறுரூபம். இப்போ சட்டங்கள், சடங்குகள், ரிச்சுவல்ஸ், சம்பிரதாயம், இது இப்படி பண்ணாதான், அது அப்படி பண்ணாதான், இது எல்லாத்தையும் நீக்கிட்டு கர்த்தரிடத்துல முழுமையுமாய் நம்ம திரும்பும் பொழுது அந்த திரை விலகி போகுது. இப்போ ஏதோ ஜன்னல் வழியா நம்ம உள்ள எட்டி பார்க்கிற அந்நியர்களாய் நாம் அல்ல, கிறிஸ்துங்கிற கண்ணாடியில தான் நம்மை நாம் பார்க்கிறோம். அங்கே தெரிகிறது கிறிஸ்துவின் முகம் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரதிபலிக்கிற நம்முடைய உண்மையான அடையாளம். அந்த கண்ணாடியில நம்மள பார்க்கும்போது நம்முடைய அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம சொந்த முயற்சியினால தேடி போகும்போது அங்க மங்கி போகிற மகிமை, நாம் தான் அவருடைய மகிமையா இருக்கிறோம் என்கிறத எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னைக்கும் நமக்கு ஏற்பட்ட 100% பிரச்சனைகளுக்கு அடிப்படை என்ன, கவலைக்கு அடிப்படை என்ன, பயத்துக்கு அடிப்படை என்னன்னா, உண்மையான அடையாளத்தை இன்னும் புரியல, நம்ம யாருங்கிறது நமக்கு இன்னும் புரியல. எல்லாமே இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான். கிறிஸ்து அவர் கண்ணாடியா அவர்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உண்மையான அடையாளம், எப்படி பிதாவுக்கு கிறிஸ்து குமாரனா இருக்கிறாரோ அதே போலதான் நாமும் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க யோவான் 15, 16, 17 வாசித்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு ரியலா புரிய ஆரம்பிக்கும். அவரை எப்படி நேசிக்கிறாரோ அதே அன்புலதான் பிதா நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இப்போ இங்க ஞானத்தின் ஆவி அப்படின்னு அங்க சொல்றாரு. இந்த ஞானத்தின் ஆவி அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, நியூமா சோஃபியாஸ். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒருமித்த செயல்பாடு நமக்குள்ள நடக்குதாம். இதுதான் திரித்துவ தேவனுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் நம்மள மனுஷனா பாக்குறது மாத்திரம் அல்ல, நம்மை உயர்த்தி புதுப்பித்து அந்த தெய்வீக தன்மையில நம்மை பங்காளிகள் ஆக்குவதுதான் அந்த மிகப்பெரிய டிவைன் மாஸ்டர் பிளான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துல அவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வான மண்டலங்கள், இந்த அன்சீன் ரெல்ம்ல இன்னைக்கு ஒண்ணு புரியணும். இந்த வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள், சேனைகள், இன்னைக்கு மந்திர செய்யறவங்க, பில்லி சுனியம் செய்யறவங்க, இவங்க எல்லாரும் இந்த மண்டலத்துல இருக்கிற ஸ்பிரிட்டை வச்சுதான் அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? அதுக்கும் மேலாய் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். அந்த செயல்படுகிற அந்த வான மண்டலங்கள் இருந்து செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் அவர் உறிஞ்சு எடுத்துட்டாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு அது பலிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அந்த வல்லமை அவர் உறிஞ்சு எடுத்துட்டாருன்னா அந்த வல்லமைகள் எப்படி உங்களுக்கு எதிராய் செயல்பட
முடியும். இன்னைக்கு இத புரிஞ்சாதான் நம்ம எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரியும். இன்னமும் உலகத்துல இருக்கிற மனுஷரை போல சிந்திச்சு, ஐயோ அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு நான் கட்டுகளுக்குள்ள இருக்கிறேன், போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன், எங்க குடும்பத்துக்கு எதிரா அதை செய்றாங்க, இத நம்பிட்டு இருந்தா இது நடக்கும். பயம் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது நடக்கும். நீங்க அந்த வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகளை நம்ம விசுவாசிச்சோம்னா, அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். இல்ல, நான் அதற்கு மேலாய் பரலோகத்தில் உன்னதங்களில் எல்லாவற்றையும் உரிந்தெடுத்த வல்லமையான கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார்னா, இந்த வல்லமை என் வாழ்க்கையில் செயல்பட முடியாதுங்கிறத எப்போ நீங்க உணர்றீங்களோ அந்த நிமிஷம் விடுதலை. இத உணரச் செய்வதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்போ இந்த 4 மண்டலங்கள்ல இந்த வான மண்டலம், இந்த சேனைகள் நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. இன்னைக்கு மைண்ட்ல பல குழப்பங்கள கொண்டு வரான். என்ன குழப்பங்கள்? உலகத்துல நடக்கிறத காட்டுறான், மீடியால நடக்கிறத காட்டுறான். இதெல்லாம் காட்டி, காட்டி, காட்டி நம்மள மனுஷன போல சிந்திக்க வைக்கிறான். வசனம் சொல்லுது, நமக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு நம்ம மேல எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஜீவனை கொடுக்கிற தீர்ப்பு அவர் எழுதி இருக்கிறார்னா, எப்படி பாவம், மரணம் என்கிற தீர்ப்பு நம்ம மேல செயல்படும்? இன்றைக்கு இத நம்ம புரிந்து கொண்டாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே இதுதான். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் புரியாம எப்ப பார்த்தாலும் பாவம், பாவத்துல இருந்து வெளிய வா, பாவத்துல இருந்து நம்மள எந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு, பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோம். நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். இன்னும் அடிப்படையிலே நம்ம எத்தனை காலம் வாழ முடியும்? நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்களை நம்ம எப்ப அடைய முடியும்? இன்னைக்கு நல்லா புரியணும். நம்ம மேலான இடத்துல நம்ம இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் அறியப்பட்டிருக்கிற பிரகாரமே இனி என்னை நான் அறிந்து கொள்ளுவேன். 1 கொரிந்தியர் 13 பார்க்கிறோம். நான் எப்படி அறியப்பட்டிருக்கிறேனோ, தேவன் நம்மள படைக்கிறதுக்கு முன்னதாகவே நம்மை குறித்ததான உயர்வான எண்ணங்களை அவர் வைத்திருந்தார். அததான் நம்ம என்ன செய்யணும்? திங்க் பண்ணணும். இது ஒரு ஆழமான, இது இன்னும் டீப்பரா போக போக போகதான் நான் யாரு? என்னை படைத்தவர் யார்? நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்? என்னை எதுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு? என்னை குறித்ததான நோக்கம் என்ன? இதெல்லாம் சிந்திக்காம, அது இல்ல, இது இல்ல, அவங்க அப்படி என்னை எப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. இப்படியே நம்ம காலத்த மனுஷன போல வாழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை முடிவுக்கு வரணும். அப்போ நம்மளுடைய வெயில்ஸ் இதெல்லாத்தையும் களைந்து விட்டு, கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த சுயத்தை நம்ம தேடணும். அவர் என்ன, அவரை நான் கண்ணாடியா பார்க்கும்போது நான் யார் அப்படிங்கிறது எனக்கு விளங்க வேண்டும். நம்ம தேவனுடைய அழகான ரிஃப்ளெக்ஷனா நம்ம இருக்கோம். அந்த உண்மைய நம்ம அறிய 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 நம்ம வாழ்க்கை சாதாரணமான நிலையிலிருந்து மகிமையான ஒரு நிலைக்கு அது மாற்றப்படுகிறது. நம்ம இதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் பிரகாசம் அடைகிறோம். தொடர்ந்து பார்க்கலாமா? டைம் ஆயிருச்சா? இன்னும் இருக்கு. இதுல ஒரு டீப்பரா போகணும்னா நெறைய காரியங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளே அன்வெயில் ஆகும். இப்ப இதுவரைக்கும் சொன்ன காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுதா? இல்ல புரியாதது எதுவும் இருக்குதா? இதுவரைக்கும் ஓகே. அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்? நமக்குள்ள தேவன் எதை வைத்திருக்கிறார்? நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்?
நமக்குள்ள யார் இருக்கிறா? நீங்க இன்னைக்கு அவருடைய வல்லமை, அவருடைய அந்த டிவைன் காட்லினஸ் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலயும் நீங்க பார்க்க முடியும். அத மட்டும் வாசிச்சுட்டு இன்னைக்கு முடிக்கலாம். நாளைக்கு தொடர்ந்து இத தியானிக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு இது புரிஞ்சாதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ல இருந்து அந்த கடைசி வசனம் வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அதுல வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியும். வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆ. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய இன்னைக்கு தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன பார்க்கல. அவர அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அவர பார்க்கிறோமா அப்படின்னா, அவர எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, அவருடைய நித்திய வல்லமையையும், அவருடைய தெய்வத்துவத்தையும் எங்க பார்க்க முடியும்? பரலோகத்துக்கு போன பிறகு இல்ல. இந்த பூமியிலேயே அவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். அவருடைய எட்டர்னல் பவர், அவருடைய டிவைன் நேச்சர். இந்த நேச்சர பார்க்கும்போதே ஒண்ணு நீங்க பார்க்கணும். எல்லாமே நமக்கு எதையாவது ஒண்ண குடுத்துட்டே இருக்கு. சூரியன் நமக்கு ஒளிய குடுக்குது. சந்திரன் ஒளிய குடுக்குது. மரம், செடி, கொடிகள் நமக்கு கனிகள குடுக்குது, காய்கறிகள குடுக்குது. எல்லாமே எதையாவது ஒண்ண குடுத்துட்டே இருக்கு. மனிதர்களாகிய நமக்காக. இது அவருடைய டிவைன் நேச்சர். நமக்காக கொடுக்கிற தகப்பன். இந்த கொடுக்கிற காரியத்த இந்த நேச்சர்ல இருந்து பார்க்கிறோம். எல்லா சிருஷ்டிப்புலயும் பாருங்க, ஏதாவது ஒண்ணு நமக்கு அது கொடுக்கும். விலங்குகள் இப்ப நமக்கு பசு என்ன செய்யுது? பால் கொடுக்குது. ஒவ்வொன்னும் ஒண்ணொண்ணு நமக்கு கற்றுக் கொடுக்குது. இல்லன்னா, நமக்கு நம்ம சரீர பிரகாரமாய் நமக்கு எதையாவது ஒண்ண அது கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் அவர் படைத்த சிருஷ்டிப்புல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அவருடைய நித்திய வல்லமை. ஹிஸ் எட்டர்னல் பவர். இதையும் எங்க தான் பார்க்க முடியும்? அவருடைய நேச்சர்ல இருந்து தான். அவர் படைத்த சிருஷ்டிப்புல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். காணப்படாத இப்போ ஒரு 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 நல்ல படம் வரையிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன கொண்டு நான் உங்க முன்னாடி நிறுத்திட்டு, இவர் ரொம்ப அழகா வரைவாரு, இவர் ரொம்ப அழகா வரைவாருன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா, உங்களால அவர நம்ப முடியுமா? ஏதோ சொல்றாங்க, சரி இவர் நல்லா வரைவாரு போல, அப்படிதான் நினைக்க தோணும். ஆனா, அவர் வரைஞ்ச படத்த உங்களுக்கு முன்னாடி கொண்டு நான் காட்டும் பொழுது, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஐயோ! இவர் உண்மையாவே எவ்ளோ அழகா இத பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. எவ்ளோ நேச்சுரலா இருக்கு. அப்படின்னு அவர பத்தி உங்களுக்கு புரியும். இன்னைக்கு எந்த வேலைய செய்றவங்களும், அவங்க செய்த காரியங்கள் ஒரு சிற்பின்னு ஒரு மனுஷன அறிமுகப்படுத்துறத விட, அவர் செஞ்ச சிற்பத்த காண்பிக்கும் பொழுது அவர எந்த அளவுக்கு மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதுபோல தான் இன்றைக்கு தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தெய்வத்துவம் காணப்படாதவைகளாகிய அவருடைய வல்லமையும், தெய்வத்துவமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால் உண்டாக்கப்பட்டது. இது எல்லாம் காணக்கூடாத உலகத்தில இருந்து இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பின் மூலமாய் உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அவருடைய ஹோலி அட்ரிபியூட்ஸ், அவருடைய பரிசுத்தமான நேச்சர் குணங்கள் எல்லாம்
இந்த காணப்படாதவைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நீங்க ஒரு பறவைய கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன பூச்சிய கவனிச்சு பாருங்க. ஒரு சிலந்திய கவனிச்சு பாருங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஞானம். ஒவ்வொன்னையும் நம்ம கவனிக்கும்போது, எப்படி இவ்ளோ அழகா படைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்ம பாடிய நம்ம கவனிச்சு பார்த்தாலே, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒண்டர். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது நம்ம செய்றோமா? நம்ம சாப்பிட்ட பிறகு, நம்ம சாப்பிடுறது மாத்திரம் தான் நம்ம வேல. சாப்பிட்ட பிறகு, அங்க எவ்ளோ ப்ராசஸ் உள்ள நடக்குது. இல்ல ஒரு ஒரு கரு உண்டாகணும்னா, எவ்ளோ ஒரு காரியம், எவ்ளோ அழகா அந்த கரு உண்டாகுது. எவ்ளோ அழகா தேவன் படைத்திருக்கிறார். அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய புத்தி, அது ஆராய்ந்து முடியாதது. சாப்பிடுறோம். அங்கருந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகுது. அது உள்ள போயி இன்டெஸ்டைன்க்குள்ள போகுது. அங்க என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்கணுமோ, என்னென்ன ஹார்மோன்ஸ் அதுக்காக சுரக்கணுமோ, எல்லாம் என்னென்ன அந்த டைஜஷன் ஆறதுக்கு அந்த ஜூஸ் சுரக்கணும். இது எல்லாமே அங்க தானா நடக்குது. நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், ஹார்ட் நீ பம்ப் பண்ணணும், லங்ஸ் நீ வேலை செய்யணும். எதுவுமே இல்ல. இதுலயே அவருடைய நித்திய வல்லமைய நீங்க பார்க்க முடியும். இப்ப நான் சொல்றேன், நான் பேசுற இந்த காரியங்கள் உங்க காது வழியா போயி, உங்க மூளைக்கு போயி, உங்க இருதயத்துல அது பதிக்கப்படுதுன்னா, இதுலயே எத்தன காரியம் இருக்கு. நம்ம ஏர் லவ்ஸ்குள்ளயே அத்தன காரியங்கள் உள்ள இருக்கு. அது மைண்டுக்கு கொண்டு போய் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இது எல்லாம் நடக்குது. நான் பேச பேச உங்களுக்கு புரியுது. அப்போ எவ்ளோ அழகா நம்மள உருவாக்கி, வணைந்து நம்மள வச்சிருக்கிறாரு. இந்த சிருஷ்டிப்புல ஒவ்வொன்னையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறாருன்னா, இன்னைக்கு சாதாரண மனிதர்களைப் போலவா வாழ நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இது ஆங்கிலத்துல இந்த டிபிடி வெர்ஷன்ல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. "அப்போர்ஷன் டு ட்ரூத் கேனாட் பி எக்ஸ்கியூஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இக்னரன்ஸ்." அதாவது எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவன தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, அவர தெரிந்து கொள்ளும்படி தான் இந்த சிருஷ்டிப்பே இருக்கு. Because from the creation of the world, the invisible qualities of God's nature have been made visible. காணக்கூடாத அவருடைய அந்த குவாலிட்டீஸ், இந்த இந்த காட்ஸ் நேச்சர், அந்த காணக்கூடாத தேவனுடைய நேச்சர் எல்லாமே இப்ப காணக்கூடியதா இருக்கு எங்க சிருஷ்டிப்பின் வழியாக. Such as his eternal power and transcendence. He has made his wonderful attributes easily perceived. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி வெட்ட வெளிச்சமா அவருடைய நித்திய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, காட்டு புல்ல பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாருங்க. எதெல்லாம் நம்ம கவனிச்சு பாக்குறோமோ அங்கெல்லாம் நமக்கு வெளிப்பாடு உண்டாகும். அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு, இத கவனிச்சு பாரு, காட்டு புல்லு கவனிச்சு பாரு, அதுக்கே உன் அப்பா இவ்வளவு அழகா உடுத்துவிக்கிறாரே. நம்ம எதை கவனிச்சு பாக்குறோம்? மனுஷன் பேசுறத, மனுஷங்க சொல்றத, சூழ்நிலைகள் சொல்றத, நம்ம மனதுல தோன்றுகிற எண்ணங்கள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இத பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எதை பார்க்க சொல்றாரு? என்னை பார்க்கணும்னா இந்த சிருஷ்டிப்பை பார். அவர் வசனங்கள் எல்லாம் பாருன்னு கூட சொல்லல. அது நமக்கு தேவை. வசனத்தை வச்சுதான் அவர் சாத்தான ஜெயித்தாரு. ஆனா அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் சிருஷ்டிப்பில் காணப்படுகிறது.
தினந்தோறும் சூரியன் நமக்கு ஒளி கொடுக்குது. எத்தனை பவர்! இந்த சூரிய ஒளி இல்லன்னா, இன்றைக்கு செடி கொடிகள் எப்படி இருக்க முடியும்? அந்த வெளிச்சத்துல அவைகள் எல்லாம் வளருது. அதுக்கு தேவையானது எல்லாம் அந்த வெளிச்சத்துல இருந்து கிடைக்குது. அது ஒண்ண குடுக்குது எல்லாத்துக்கும். இத நேச்சர்லயும் காட்ஸ் நேச்சரா நம்ம பார்க்க முடியும். அவருடைய பவரா நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்துல சூரியனுக்கு பக்கத்துல யாராலயும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுடர் ஒளியை அவர் வானத்தில் வைத்திருக்கிறார்னா, அவர் எப்படிப்பட்ட தேவனாயிருப்பார்? இன்னைக்கு சூரியன வணங்குற மக்கள் இருக்கிறாங்க. அந்த சூரியனையே படைத்தவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறாரே! இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத பத்தி நம்ம கவலைப்படணும்? அவருடைய நித்திய வல்லமையும், தெய்வத்துவத்தையும் நம்ம அறிய, அறிய, அறிய அது நமக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு கொடுக்கும். அதனாலதான் அத கவனிச்சு பார்க்க சொல்றாரு. ஒண்ணொண்ணையும் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு செடி எப்படி அது பூத்து, காய்த்து, கனி கொடுக்குது. அத கவனிச்சு பாருங்க. பூக்கள்ல இருக்கிற விதவிதமான பூக்கள், விதவிதமான வண்ணங்கள்ல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குதா? அந்த பட்டர்ஃப்ளைய கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு பூச்சிகள் இதெல்லாம் கவனிச்சு பார்க்கும்போதே, அவருடைய நித்திய வல்லமைய நம்ம பார்க்க முடியும். அந்த நித்திய வல்லமை இட் லைஸ் பிளெயின்லி பிஃபோர் அவர் ஐஸ். அவர வெளிப்படுத்துறது காணப்பட்டிருக்கிற சிருஷ்டி. காணப்படுகிற சிருஷ்டியில இருந்து தான் அவரை நாம் பார்க்க முடியும். He has made his wonderful attributes easily perceived, for seeing the visible makes us understand the invisible. That is what the eye sees becomes revelation to the conscience. நம்முடைய மனதுக்கு அதுதான் ரெவலேஷன். ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நம்ம ஆழமாய் உற்று நோக்கி கவனித்து நோக்கும் பொழுது அங்க தேவனுடைய வல்லமையும் தெய்வத்துவமும் அங்கே வெளிப்படுகிறது. இத உணர்ந்தோம்னா போதும். இந்த எபேசியர் 1:1-20 நமக்கு என்ன இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், எந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறாரு. நான் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், அவரு கூட இருக்கிறேன். அவர் தலையா இருக்கிறார், நான் சரீரமா இருக்கிறேன். இதெல்லாம் இன்னும் நாளைக்கு அத தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஆழமா அந்த காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள் இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த ஐடென்டிட்டிய நம்ம புரிந்து கொண்டா போதும். நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். நீர் சகலவற்றையும் உமக்குள் சிருஷ்டித்திருக்கிற தேவன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. எல்லாமே நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க, படைச்சிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். உங்களுடைய வல்லமைய, தெய்வத்துவத்த இந்த சிருஷ்டிப்புல நாங்கள் காண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்னமும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ரெவலேஷன் நாலேஜ் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. மனுஷரை போல சிந்திக்கிற அந்த எண்ணங்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு ஆவியானவர் மூலமாய், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு வார்த்தை சொல்லுதுன்னா, இந்த ஆவியானவர் சொல்லுகிற அந்த காரியங்கள்ல எங்க இருதயத்தை செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. விடுதலையாய் நாங்கள் வாழ நாங்க தியானிச்சோம். எங்க இருதயம் அமைதியிலையும் துதியிலையும் இருக்கும்போது
எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாம் கட்டப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்க உங்களுக்குள்ள இருக்கிறத இன்னும் ஆழமாய் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறீர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாய் நீர் இருக்கிறீர். உமக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மூலமாய் உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது. நாங்களும் உமக்குள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள, ஆழமாய் அறிய எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற இந்த ஆழமான ரகசியம் எங்க வாழ்க்கையில நிஜமாய் மாறட்டும் அப்பா. மனுஷரை போல சிந்திக்கிறவர்களாய் இனி நாங்க வாழக்கூடாது. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவங்க எங்களுக்கு விரோதமாய் செய்கிற செயல்பாடுகள், இது நாங்கள் அல்ல. எங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறீர், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எதுவும் எங்களை அசைக்க முடியாத இடத்துல, எங்களை உன்னதத்துல உங்க கூட உட்கார வைத்திருக்கிறீங்கப்பா. எங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் நீங்க எண்ணி வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு நீங்க சொன்னீங்கப்பா. எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாத இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. உயரமும் உன்னதமுமான இடத்தில் நீர் வீற்றிருக்கிற இடத்துல எங்களை அமர பண்ணி இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 1000 மடங்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதார ஜெபிக்கிறோம். இந்த இந்த எண்ணங்கள் எங்களுக்கு மாறவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை விடுதலையில் நடத்துகிற எங்கள் ஆவியானவரே, நாங்க யாருங்கிறதை எங்களை நினைப்பூட்டிக் கொண்டே நீங்க இருங்கப்பா. உங்க சத்தத்தை நாங்க தெளிவாய் கேட்கக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும். மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.